தைப்பூச நன்னாளில் குண்டலினி சக்தி இயல்பாகவே விழிப்பு நிலைக்கு வருகின்றது. வருடத்தில் ஒரே நாளில் மட்டும் இந்த அதிசயம் மனித உடலில் இயற்கையாகவே நிகழ்கிறது என்று சித்தர் மரபு கூறுகின்றது. இந்த தினத்தை திருமூலர் சித்தர் வினையே வினை அறுக்கும் நாள் என்று கூறியதாக மரபுகள் சொல்லுகின்றன. அகத்திய சித்தர் தைப்பூச நன்னாளில் உடலில் உள்ள வாசல்கள் திறக்கும் என்று கூறுகின்றார். இதேபோல் தேரையரும் தை மாத விரதமும் எளிய உணவும் அகத்தின் இருளை அகற்றும் என்று, தை என்றால் உடல் கழிவும், பூசம் என்றால் மனக்கழிவும் வெளியேறும், இவ்விரண்டும் ஒன்று சேரும் நாளில் உடலும் மனமும் சுத்தியாகும் என சித்தர்கள் கருதினார்கள். இந்த பருவ காலத்தில்தான் சித்தர்கள் கூறியதாவது: காயகற்ப மூலிகைகள் உண்பது, விரதம் இருப்பது, தியானம், இறை வழிபாடு, நடைபயணம், அலகு குத்துதல், காவடி எடுத்தல் இவைகள் மூலமாக உடல் உஷ்ணங்கள் உச்சநிலை அடைகிறது. ஆகையால் வாசி நரம்புகள், வாசி காற்று எளிதாக இயங்குகின்றன. இதனால் உடலின் வாசல்கள் திறப்பு, மனதின் வாசல்கள் திறப்பு, இவ்விரண்டின் மூலம் கர்மாவின் வாசல் அன்று திறக்கிறது. ஆகையால் அன்றைய தினம் உடலில் உள்ள வாசி காற்று மேல் நோக்கி செல்கிறது. இதனால் கர்மா வினைகள் சுட்டு எரிக்கப்படுகின்றன என்று ஆன்மீக பார்வையாக கூறப்படுகிறது. தைப்பூச நாளில் உணவு முறைகள் எளிய உப்பில்லா கஞ்சி முறையாக இருத்தல் வேண்டும். கடின உணவு தவிர்த்தல் நல்லது. தவிர்க்காவிட்டால் வாசி காற்று கீழ் நோக்கி இறங்கிவிடும் என்று சித்தர்கள் எச்சரிக்கிறார்கள். தைப்பூசம் மறுநாளில் வாசி காற்று மேல் நோக்கி இருந்தால் உடலின் கழிவுகள் தேங்கிவிடும். அதனை வெளியேற்ற அன்று உணவு முறையை முன்போல் கடைபிடித்தல் வேண்டும். அவ்விரண்டு நாளில் கடைபிடிக்க வேண்டிய உணவு: கஞ்சி, கீரை, மோர், சாதம் சாப்பிட்டு சீரகம், மிளகு கலந்த வெந்நீர் அருந்துதல் நலம். சீரகம் குடல் இயக்கத்திற்காகவும், மிளகு வாசி ஓட்டத்தை சீர்படுத்தவும் உதவுகிறது. தவிர்க்க வேண்டிய உணவு: உப்பு, புளி, பூண்டு, வெங்காயம், மாமிசங்கள் தவிர்க்க வேண்டும். முறையாக இதை கடைபிடித்தால் இந்த வாசி காற்றின் மூலம் குண்டலினி சக்தி அசைவதாக சித்தர்கள் கூறுகின்றார்கள். அன்று மனிதனுக்குள் உறங்கி கிடக்கும் ஆன்மீக உணர்வு கிளர்ச்சி அடைகிறது. தட்டுங்கள், திறக்கப்படும்.